சென்னை பூந்தமல்லியில் தனியார் மருத்துவமனையில் கையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சாப்ட்வேர் இன்ஜினியர் திடீரென உயிரிழந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த பொண்ணு 35 வயசு பொண்ணு தான் சார். அந்த பொண்ணுக்கு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு நீங்க இது பண்ணணும். சிஎம் வரைக்கும் கூட போகணும். இந்த ஆஸ்பத்திரியில வரவங்க எல்லாரும் சாவடிக்கிறாங்க. சின்ன பசங்களை வச்சு சாவடிக்கிறாங்க சார். சின்ன பசங்களை வச்சு ஆபரேஷன் பண்ணாங்க. நீங்க கண்டிப்பா நீங்க இதுக்கு எடுக்கணும். கையில ஆபரேஷன் கொண்டு வந்தான். அவன் அவருக்கு எக்கோ எடுக்கல. தொண்டையில போட்டு குத்தி இருக்கிறாங்க. ரத்தம் மண்டையில வழியுது. என் பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளைங்க. அவனுக்கு நீங்க ஒரு இது சொல்லணும். கண்டிப்பா இந்த செய்தி போனா எல்லா இடத்துலயும் போகணும். இது எங்களுக்கு நீங்க தான் அந்த பொண்ணை பாருங்க. அந்த பொண்ணை பாருங்க. 35 வயசுல தாலி அடக்கிற பொண்ணா கைய பிரச்சனையை கொண்டு வந்துருக்குறாங்க. கொஞ்சம் நீங்க தான் இதுதான் உங்களை வர சொல்லுங்க. அந்த பசங்க மூஞ்ச பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி அழிஞ்சு இருக்குதுங்க குழந்தைங்க. எப்பேற்பட்ட ஆள் அவன் அவ்வளோப்பட்ட ஆளா ஒண்ணுமே இல்லாத அரிசி போட்டு வச்சுக்கிறாங்களே அவனை. நல்ல தீர்வு கொடுக்கணும் சார். இந்த எம்எல்ஏ இந்த பூந்தமல்லி எம்எல்ஏ இதுக்கு முயற்சி எடுக்கணும். இது மருத்துவத்துக்கெல்லாம் சிஎம் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மருத்துவத்துக்கு அவர் எங்களுக்கு முதலுதவி கொடுக்கணும். இந்த ஒரு பொண்ணுக்கு வந்த இது யாருக்கும் வரக்கூடாது. இந்த செயல் எந்த ஒரு சென்னை அடுத்த குன்றத்தூரைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் ராஜேஸ்வரன் கையில் எலும்பு வளர்ச்சி பிரச்சினை காரணமாக பூந்தமல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 22ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகலில் ராஜேஸ்வரனுக்கு அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் அவர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜேஸ்வரனின் உறவினர்கள் அவரது கழுத்தில் ஓட்டை போடப்பட்டிருப்பதாக மருத்துவர்களிடம் கேட்டுள்ளனர். கையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவருக்கு கழுத்தில் ஓட்டை போட்டது ஏன் என கேட்டுள்ளனர். ராஜேஸ்வரனுக்கு திடீரென இருதய கோளாறு ஏற்பட்டதாகவும் இதற்காக சிகிச்சை அளித்தபோது அவர் திடீரென உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மருத்துவமனையை முற்றுகையிட்டு அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் தனது கணவர் உயிரிழந்ததாக ராஜேஸ்வரனின் மனைவி பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து மருத்துவமனை தரப்பில் கூறுகையில் அவருக்கு சிகிச்சைக்கு முன்பு சீராக இருந்த ராஜேஸ்வரனின் உடல்நிலை அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்து சென்றதும் திடீரென இதய துடிப்பு குறைந்து செயலிழக்க தொடங்கியதாக தெரிவித்துள்ளனர். இதற்காக மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் என மருத்துவமனை விளக்கமளித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பூந்தமல்லி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.